5:11 p.m. Good evening. Job 17 chapter. Verse 1 to 16. வசனம் ஒன்று. என் சுவாசம் ஒழிகிறது, என் நாட்கள் முடிகிறது, பிரேத குழி எனக்கு ஆயத்தமாய் இருக்கிறது. My breath is uncorrupt, my days are the exignicate, the grove are the ready for me. வசனம் 2. பரிகாசம் பண்ணுகிறவர்கள் என்னிடத்தில் இல்லையே, அவர்கள் செய்யும் அநியாயங்களை என் கண்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது. Are there not an mockey cares with me, and doth not many eyes continues in their provocation. வசனம் 3. தேவரீர் என் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு எனக்காக பிணைக்கப்படுவீராக. வேறு யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர்? Lay down now, put me in the surety with thee. Who is he that will strike hands with me? வசனம் 4. நீர் அவர்கள் இருதயத்துக்கு ஞானத்தை மறைத்தீர், ஆகையால் அவர்களை உயர்த்தியிருப்பீர். For thou hast hid their hearts from understanding, therefore shalt thou not excel from them. வசனம் 5. எவன் தன் சிநேகிதருக்கு கேடாக துரோகம் பேசுகிறானோ அவன் பிள்ளைகளின் கண்களும் பூத்துப்போகும். He that speaketh flattery to his own friends, even the eyes of these children shall fail. வசனம் 6. ஜனங்களுக்குள்ளே அவர் என்னை பழமொழியாக வைத்தார், அவர் முகத்துக்கு முன் நான் அருவருப்பானேன். He had made me also a bywords of the people, and after time I was as the top brae. வசனம் 7. இது நிமித்தம் என் கண்கள் சஞ்சலத்தினால் இருளடைந்தது, என் அவயங்கள் எல்லாம் நிலைபோல் இருக்கிறது. Many eyes also is and dim by and reason of the sorrow, and all my members are as a shadow. வசனம் 8. சன்மார்க்கர்கள் இதற்காகவே பிரமிப்பார்கள், குற்றமில்லாதவன் மாயக்காரனுக்கு விரோதமாக எழும்புவான். Upright man shall be an assassinate, at this and the incarnate shall stir up himself against the and Hippocrates. வசனம் 9. நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான், சுத்தமான கைக்குள்ளானவன் மேன்மேலும் பலத்து போவான். The righteous also shall hold and this way, and he that hate and clean, and shall be and stronger. வசனம் 10. இப்பொழுதும் நீ எல்லோரும் போய் வாருங்கள், உங்களில் ஞானமுள்ள ஒருவனையும் காணேன். But as for you all, do ye return, and come now, for I cannot find one wish man among you. வசனம் 11. என் நாட்கள் போயிற்று, என் இருதயத்தில் எனக்கு உண்டாயிருந்த சிந்தைகள் அற்றுப்போயிற்று. My days are the past, my purpose are the broken off, even this true God of my heart. வசனம் 12. இவைகள் இரவை
பகலாக்கிற்று, இருளை வெளிச்சம் தொடர்ந்து வரும் என்று எண்ணச் செய்தது. Day and change in this night and the day, and the light isn't short because of the darkness. வசனம் 13. அப்படியே நான் கத்துக்கொண்டிருந்தாலும் பாதாளம் எனக்கு அப்படியே காத்து கொண்டிருந்தாலும் பாதாளம் எனக்கு வீடாயிருக்கும், இருள் என் படுக்கையை போடுவேன். If wait the grave is an mini house, I haven't made my bed in the darkness. வசனம் 14. அழிவை பார்த்து நீர் எனக்கு தகப்பன் என்கிறேன், புழுக்களை பார்த்து நீர் எனக்கு தாயும் எனக்கு சகோதரியும் என்கிறேன். I have the sight to the corruption, thou art my the fathers to the home, thou art my mother and my sister. வசனம் 15. என் நம்பிக்கை இப்பொழுது இங்கே, நான் நம்பியிருந்ததை காண்பவன் யார்? And where is now and my hope? As for my hope, how shall I see it? வசனம் 16. அது பாதாளத்தின் காவலுக்குள் இறங்கும், அப்பொழுது துளியில் ஏகமாய் இளைப்பாறுவேன் என்றான். They shall go down to the bears of the pit when your rest triggered in the dust. நேற்று படித்த புக்கை இன்னைக்கு நம்ம தொடர்ந்து படிக்கலாம். ஃபஸ்ட்டு எதுனா சோசியல் மீடியா, அதுதான் படிக்கணும். அது விட்ட தலைப்பிலேருந்து படிக்கணும். ஆமாம், இதுதான். Most of you and cannot imagine a day without social media. In fact, probably one of the first things you did when you woke up day was and check your phone. At the some points you probably taken a feedy piece and posted it on Instagram. நம்மிலே பெரும்பாலோர்களுக்கு சமூக ஊடகங்கள் இல்லாத ஒரு நாளை நினைத்து பார்க்கவே முடியாது. உண்மையில் இன்று நீங்கள் எழுந்ததும் செய்த முதல் காரியங்களில் ஒன்று உங்கள் தொலைபேசியை கிளிக் செய்வதுதான். இப்போதாவது நீங்கள் ஒரு உணவு பிரியன் படத்தை எடுத்து இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டிருக்கலாம். More than likely you send a snap to the friends, maybe even take a photo your videos and made it part of your story. You might even have created a selfie gift. Media consumption and information is at an all-time high. In fact, as Market Watch report, Americans spend more times than ever watching videos, browsing social media, and swiping their own lives away and their own tablets and the smartphones.
பெரும்பாலும் நீங்கள் ஒரு நண்பருக்கு ஒரு புகைப்படத்தை அனுப்புகிறீர்கள். ஒருவேளை ஒரு புகைப்படம் அல்லது வீடியோவை எடுத்து அதை உங்கள் கதையின் ஒரு பகுதியாக மாற்றியிருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு ஸ்னாப்சாட் செல்ஃபி கிஃப்டை கூட உருவாக்கி இருக்கலாம். ஊடக நுகர்வோரும் மற்றும் தகவல் எல்லா நேரத்திலும் உச்சத்தில் உள்ளது. உண்மையில் மார்க்கெட் வாட்ச் அறிக்கையின்படி அமெரிக்கர்கள் வீடியோக்களை பார்ப்பதற்கும் சமூக ஊடகங்களை உலாவுவதற்கும் தங்கள் டேப்லெட்டுகள் மற்றும் ஸ்மார்ட்போன்களை தங்கள் வாழ்க்கையில் வீணாக்குவதற்கும் அதிக நேரத்தை செலவிடுகிறார்கள். The American adults spend more than 11 hours per day watching, reading, listening, to or simple integrating with media. That adds up from 9 hours and 32 minutes and just for a year ago. அமெரிக்கா பெரியவர்கள் ஒரு நாளைக்கு 11 மணி நேரத்திற்கு மேலாக வாசிப்பதை பார்ப்பதற்கும் ஊடகங்களை கேட்பதற்கும் அல்லது அவர்களுடனே உரையாடுவதற்கு செலவிடுகிறார்கள். இதுவே 4 ஆண்டுகளுக்கு முன்பு 9 மணி நேரம் 32 நிமிஷங்களாக இருந்தது. அதிகமாகும். The Pew Research and Centers reports the 88% of the 18 to 29 years old also can have as the Generation Z and Generation Z, those born after 1997, in connect that they use one more forms of social media. Their professions throughout is to spend their times on the Snapchat, Instagram, and TikTok and Twitter. The generations GZ spends an approximately 15.40 hours per week on their phone. They use to the 5 devices and some multinationally and checked on their social media accounts and approximately 100 times a day. 18 முதல் 29 வயது உடையவர்களின் 88% பெயர்கள், அதாவது ஜெனரேஷன்ஸ் Z, ஜென் செட் 1907க்கு பிறகு பிறந்தவர்கள் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட சமூக ஊடகங்களை பயன்படுத்துவது பியூ ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் அவர்கள் விருப்பம் ஸ்னாப்சாட், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் மற்றும் ட்விட்டரில் தங்கள் நேரத்தை செலவிடுவதற்கும் ஜெனரல் செட்ஸ் வர்த்தகத்திற்கு சுமார் 15.4 மணி நேரம் தங்கள் தொலைபேசியிலே செலவிடுகிறது. அவர்கள் ஒரு நேரத்தில் 5 சாதனங்களை பயன்படுத்துகிறார்கள், மேலும் அவர்களின் சமூக ஊடக கணக்குகளை ஒரு நாளைக்கு சுமார் 100 முறை சரிபார்க்கிறார்கள். This generations is not alone. Seven the Americans use on social media to connect with one another, read news and connect, share information and simply entertain themselves. And one thing's for you sure, we are the connected society making a comparison you for more work for the social media key in the today's evolving digital temps இந்த தலைமுறைகள் தனியாக இல்லை.
பத்தில் 7 அமெரிக்கர்கள் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளவும், செய்தி உள்ளடக்கத்தை படிக்கவும், தகவல்களை புரிந்து கொள்ளவும், தங்கள் மகிழ்விக்கவும் சமூக ஊடகங்களை பயன்படுத்துகின்றனர். ஒன்று மட்டும் நிச்சயம், நாம் இணைக்கப்பட்ட சமூக இன்றைய இப்பொழுதும் வளர்ச்சி வரும் டிஜிட்டல் சூழலில் சமூக ஊடகங்களுக்கான ஒரு விரிவான கட்டமைப்பை முக்கியமாக உருவாக்குகிறோம். You may traverse the internet with easy snapping, twisting and posting, but do you actually understand the difference between being and the websites in an app are the part of the social networking set you are the platform. This chapter and considers from preamps of the reference for social media of the explains the difference among websites, browse URLs, applications, networks and emails and marketings, blogs, aggregators, live streaming platforms and social network sets including Facebook and Pinterest, Instagram, Snapchat, LinkedIn and Twitter. நீங்கள் இணையத்தில் எளிதாக பயணிக்கலாம், ஸ்னாப்பிங் செய்யலாம், ட்விஸ்ட் செய்யலாம், இடுகையிடலாம். ஆனாலும் ஒரு வளையத்திலே, ஒரு செயலிலே அல்லது ஒரு சமூக விழிப்பினால் தளம் அல்லது தளத்தின் ஒரு பகுதியாக இருப்பதற்கான வித்தியாசங்களை நீங்கள் முழுமையாக பரிந்துரைக்கிறீர்களா? இந்த அத்தியாவசிய சமூக ஊடகங்களுக்கான ஒரு குறிப்பு சட்டத்தை உருவாக்கி, வலைத்தளங்கள், உலாவின் URL, பயன்பாடுகள், நெட்வொர்க்குகள், மின்னஞ்சல்கள், மார்க்கெட்டிங், வலைய பதிவுகள், திரட்டிகள், நேரடி ஸ்ட்ரீமிங் தளங்கள் மற்றும் ஃபேஸ்புக், பின்ஸ்டர், இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட், லிங்க்டின் மற்றும் ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைப்பின் தளங்களுக்கு இடைவெளியான வேறுபாடுகளை விளக்குகிறது. Social media explain. So what exactly is social media? This often confusing them in the used to the describe everything from an app to the platform and academies alike have contributes to the article in the meaning of social media. Here are a few definitions. சமூக ஊடகங்கள் விளக்கப்பட்டுள்ளன. அப்படியானால் சமூக ஊடகங்கள் என்றால் என்ன? அடிக்கடி குழப்பத்தை ஏற்படுத்தோ இந்த சொல் செயலில் முதல் தளங்கள் வரை அனைத்தையும் விவரிக்க பயன்படுத்துகிறது. மேலும் சமூக ஊடகங்களின் அர்த்தத்தை வெளிப்படுத்துவதில் கல்வியாளர்களுக்கு பங்களித்துள்ளனர். இங்கே சிலர் வரையறையில் உள்ளன. From of the electronics communications such as the websites for social networks and micro-blogging, throughout which users create an online community to the share information, ideas, personal message and other and connect, such as the video, Merriam-Webster. மின்னணு தொடர்பு வாடிக்கையாளர்கள் சமூக வலைப்பின்னல்கள் மற்றும் மைக்ரோ பிளாகிங்கிற்கான வலைத்தளங்கள் போன்றவற்றையே இதன் மூலமாக பயனாளர்கள் தகவல்
யோசனைகள், தனிப்பட்ட செய்திகள் மற்றும் பிற உள்ளடங்கல்களை வீடியோக்கள் போன்றவை பகிர்ந்து கொள்ள ஆன்லைன் சமூகங்களை உருவாக்குகிறார்கள். மேரியம் வெப்ஸ்டர் Websters and computers programs that allow people to communicate and share information and the internet using a computer or the mobile phone. Cambridge Dictionary Cambridge Dictionary கணினி அல்லது மொபைல் ஃபோனை பயன்படுத்தி இணையத்தில் மக்கள் தொடர்பு கொள்ளவும் தகவல்களை பகிரவும் அனுமதிக்க வலைத்தளங்கள் மற்றும் கணினி நிரல்கள். கேம்பிரிட்ஜ் அதிகாரி websites and other online segments of the communication that are used by the large groups of people to the share information and to the develop social and the proportional connect. Dictionary.com தகவல்களை பகிர்ந்து கொள்ளவும் சமூக மற்றும் தொழில் முறையில் தொடர்புகளை வளர்க்கவும் பெரிய குழுக்கள் பயன்படுத்தப்படும் வலைத்தளங்களை மற்றும் பிற ஆன்லைன் தொடர்புகள் வழிமுறைகளை. Dictionary.com Social media through the actives, products and abuses among the communicates of the peoples who gather online to the share information can leverage. தகவல் அறிவை பகிர்ந்து கொள்ள ஆன்லைன் கூடும் மக்களின் சமூகங்களிடைவெளியான செயல்பாடுகள், நடைமுறைகள் மற்றும் நடத்தைகளை சமூக ஊடகங்கள் உருவாக்குகின்றன. அடுத்து ஒரு புக்ஸ் படித்தேன். அதுதான் ஹிஸ்ட்ரி. அந்த புக்கையும் இப்போ படிக்கிறேன். I was a working wife and the mother in the early 1970s to busy to take 1970 as to busy to take up East Coast except in the most sophisticated way. The great moments of the 1960s civil rights and the anti-Vietnam protests hadn't called out to me. I wanted to join them, but I had a husband, 2 young children, a new baby and a part-time job. I had no time. Back in college, I been politically active, the first woman ever to run for the president of Students' Council at the New York City. My pretty won, but I lost. A woman president, it appeared, was too much novelty. In those days, Cutie a few more years will and pass before another woman will and as where I hadn't failed. 1970 முற்பகுதியில் நான் ஒரு வேலைக்காரரை மனைவியாகவும் தாயாகவும் இருந்தேன். மிகவும் மேலாட்டான வழிகளில் தவிர வேறு எதையும் செய்ய முடியாத அளவிற்கு பிஸியாக இருந்தேன். 1960களில் மாபெரும் இயக்கங்களின் சில சிவில் உரிமைகள் மற்றும் வியட்நாம் எதிர்ப்பு போராட்டங்கள் என அழைத்தன. நான் அவர்களுடனே சேர விரும்பினேன்.
ஆனால் எனக்கு ஒரு கணவர், 2 இளம் குழந்தைகள், ஒரு புதிய குழந்தை மற்றும் ஒரு பகுதி நேர வேலை இருந்தது. எனக்கு நேரமில்லை. கல்லூரிக்கு சேர்ந்து பிறகு நான் அரசியல் ரீதியாக தீவிரமாக இருந்தேன். நியூயார்க் பல்கலைக்கழக மாணவர் மாற்றத்தின் தலைவர் மாணவ மன்றத்தின் தலைவர் பதவிக்கு பேரிட்டு முதல் பெண்மணி. எனக்கு கட்சி வென்றதும், ஆனால் நான் தோற்றேன். அந்த நாட்களில் ஒரு பெண் தலைவர் என்பது மிகவும் புதுமையாக தோன்றியது. நான் தோல்வியடைந்த இடத்தில் மற்ற பெண்கள் வெற்றி பெறுவதற்கு இன்னும் சில ஆண்டுகள் கடந்துவிடும். I was college in the early 1950s. A cuisinate apolitical times. The lulls before the 1960 storm. Nonetheless, I was drawn to life wings politics. I came under sepule of the gratitude students in his early strengthings, who became both my boyfriends and my mothers. After was too much of a more week to join and communities party, communists party, but he was an simply petties to the communism as he understood it. Every day we read this Compass New York Life Wings newspaper in the early 1950s, and he really discussed it and editor Rickles Harter, who was from and working class and family. His mother cleaned toilets at LaGuardia Airport, refused to believe anything inactive that when people wrote or said and about the Soviet Union. 1950களில் முற்பகுதியில் நான் கல்லூரிகளில் படித்து கொண்டு இருந்தேன். அது ஒரு அமைதியான அரசியல் சார்பற்ற நேரம். 1960களின் புயலுக்கு முந்தைய அமைதி. இருப்பினும் நான் வாழ்க்கையில் பிரிவை சேர்ந்த அரசியலால் ஈர்க்கப்பட்டேன். நான் 30களின் முற்பகுதிகளில் ஒரு பட்டதாரி மாணவனின் மயக்கத்தில் இருக்கிறேன். அவர் என் காதலனாகவும் என் வழிகாட்டியாகவும் ஆனார். ஆர்தர் கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர மிகவும் ஒரு கதைவாதி. ஆனால் அவர் புரிந்து கொண்டபடியே கம்யூனிசத்தின் மீது அனுதாபம் கொண்டிருந்தார். 1950களில் முற்பகுதியில் நியூயார்க் இடதுசாரி செய்தியாளர்களான திசைக்காட்டியை நாங்கள் ஒவ்வொரு நாளும் படித்தோம், மேலும் அதன் தலையங்களை சூடாக விவாதித்தோம். ஒரு தொழிலாளன வளர்க்க குடும்பத்தை சேர்ந்த ஆர்தர், அவரது தாயார் லாக்ஹார்ட் விமான நிலையத்தில் கழிப்பறைகளை சுத்தம் செய்தார். சோவியத் யூனியன்
பற்றி மக்கள் எழுதிய அல்லது சொன்ன எதிர்மறையான எதையும் நாம் மறுத்துவிட்டனர். Horizon Lucunet an impersonate and I was unfelt and undeserving of my own years middle class life and show and withdrew in society that believed in this straw-biting world according to need. Sadie, Sunday, Sydney Hook, NYU's distribution publisher can offer is and strong anti-communities was and hadn't taken a science to me. He showed me as promising students and asked me to serve as the president of the students on biology. Also be curricle பியோசோபியா கரிக்கோல். அவர் பேச்சாற்றல் மிக்கவராயும் உணர்ச்சி வசப்படுபவராகவும் இருந்தார். என்னுடைய சொந்த எளிதான நடுத்தர வர்க்க வாழ்க்கைக்கு தகுதியற்றவராக உணர்ந்த நான் தேவைகளுக்கு ஏற்ப சொல்வதை பகிர்ந்து அளிப்பதில் நம்பிக்கை கொண்ட ஒரு சமூகத்தில் நல்லொழுக்கத்தையும் கண்டேன். வலுவான கம்யூனிச எதிர்ப்பு கருத்துக்களுக்கு பெயர் பெற்ற NYUவின் புகழ்பெற்ற தத்துவஞானி சிட்னி ஹாக் எனக்கு ஒரு பிரகாசத்தை அளித்தார். அவர் என்னை ஒரு நம்பிக்கைக்குரிய மாணவர்களாக கண்டு மாணவர் தத்துவ வட்டத்தின் தலைவராக பணியாற்றும்படி கேட்டார். இவங்களது முடிஞ்சிருச்சு இந்த புக்கு. அடுத்த இன்னொரு புக்கு படிக்க போகிறோம். மீ வார் மிக வார் அது மீம் வார்ஸ் புக்கு படிக்கலாம். இதுதான் கொஞ்சம் பெருசு. Geologists call analysts and historicals and upcurrent and hidden like and these national and cathedrals damaged in this earthquake. America's housing market was also not an maintained to collapse. A black man with African fathers and Muslim sounding last man was an main to be president. And yet here we were. Barack Obama was in the White House and supreme leading market hadn't decommunicated the US economy and tourist posing for the selfless at the top of the supper grasp the seeking worlds as the debates fallen their heads. புவியியலாளர்கள் இதை வரலாற்று சிறப்புமிக்க மற்றும் முன்னோடியில்லாதது என்று அழைத்தனர். இருப்பினும் நிலநடுக்கத்தில் சேதம் அடைந்த தேசிய கத்தீட்ரல் போலவே அமெரிக்கர்களின் வீட்டு சந்தைகளும் இடிந்து விழுவும் வகையில் அமைக்கப்படவில்லை. ஆப்பிரிக்கா தந்தை மற்றும் முஸ்லிம் குடும்ப
பேர் கொண்ட ஒரு கருப்பின மனிதர் ஜனாதிபதியாக வரவிருந்தார். ஆனாலும் நாங்கள் அங்கே இருக்கிறோம். பராக் ஒபாமா வெள்ளை மாளிகையில் இருந்தார். சப் பிரியம் கடன் சந்தை அமெரிக்கா பொருளாதாரத்தை சீர்குலைத்து விட்டது. மேலும் கோபுரத்தின் உச்சியிலே செல்ஃபி எடுக்க போஸ் கொடுத்த சுற்றுலா பயணிகள் தங்கள் தலையிலேயே இடிபாடுகள் விழுந்தால் நடுக்கும் சுவர்களை பற்றி கொண்டனர். The earthquake domain these news and cycles, but the purpose of the records took not of the baseball scores. The Los Angeles Dodgers is bad. The St. Louis and Cardinals 13-6 and box office reports and diminished rise and drama the health was and numbers and in the United States. Reporters covered the news and that President Obama created a temporary report and reprieve for the documented immigrants and progress into the states as the children proving the way for Wharton World and Com different acts for the childhood arrivals DACA the next year. But there was no maintain in any pros of the another things that happened that day. A Caribbean videos upload to YouTube pertaining to the changing the world. செய்தி மறுச்சூழலில் நிலநடுக்கம் ஆதிக்கம் செலுத்தியது. ஆனாலும் சோதனை பத்திரிகைகள் பேஸ்பால் மதிப்பெண்களையும் லாஸ் ஏஞ்சல்ஸ் ட்ராஜர்ஸ் செயின்ட் லூயிஸ் கத்தீட்ரல்ஸ் 13-6 என்ற கணக்கிலே தோற்கடித்தன. மற்றும் பாக்ஸ் ஆபீஸ் அறிக்கைகளையும் உள்நாட்டு பந்தய நாடாகவும் உதவும் அமெரிக்காவில் முதலிடத்தில் இருந்தது கவனத்தில் கொண்டன. ஜனாதிபதி ஒபாமா குழந்தைகளுக்காக மாநிலங்களுக்குள் கொண்டு வரப்பட்ட ஆவணமற்ற குடியேறிகளுக்கு தற்காலிக நாடு கடத்தல் தடையை வழங்கியதாக செய்தியாளர்கள் செய்தி வெளியிட்டனர். அது அடுத்த ஆண்டு குழந்தைகள் பருவம் வருகைக்கான ஒத்திவைக்கப்பட்ட நடவடிக்கைகள் DACA ஆக மாற்ற வழி வகுத்தது. ஆனால் அன்று நடந்த வேறு எந்த விஷயத்தையும் பற்றி அந்த பத்திரிகையிலும் குறிப்பிடப்படவில்லை. உலகை மாற்றுவதாக அச்சுறுத்தும் ஒரு ரகசிய வீடியோ யூடியூபில் பதிவேற்றப்பட்டது. In the 1 minute and 9 seconds of the videos and college of protest and conflict footage flashed across this screen worldwide with an illustrated middle after British insurrectionist Guy Fawkes was and field plot to the bomb the House of the Lord in 1605. Uh, 1605 and is an subsequent troll and the
illustration made him and flocks and lead in. The mask can become an icon in the American pop and culture when Gay and Fuchs figured prominently in the 2006 and blockbuster Unrest revelatory demo V for the Winter itself a adaptation of a 1982 Crop 6 novel by the Alan Morrow. இவ்வீடியோவில் ஒரு நிமிடம் மற்றும் 9 வினாடிகள் எதிர்ப்பு மற்றும் மோதல்கள் காட்சிகளின் ஒரு கல்லூரி திரை முழுவதும் மின்னியது. பிரிட்டிஷ் கிளர்ச்சியாளர்கள் கை ஃபாக்ஸின் மாதிரியாக வடிவமைக்கப்பட்ட ஒரு விலக்கப்பட்ட முகமூடி மூடப்பட்டிருந்த அவர் 1605 இல் ஹவுஸ் ஆப் ஹார்டர்ஸ் குண்டு வீசிய சதி திட்டம் தோல்வியடைந்தது. அதைத் தொடர்ந்து அவரது விசாரணை மற்றும் நாடுகடத்தல் அவரது ஒரு நாட்டுப்புற புராணக் கதையாக மாற்றியது. 2006 ஆண்டு பிளாக்பஸ்டர் அர்ஜாகவத புரட்சியாக நாடகமான வி ஃபார் வின்ஸ்டன்வில் கை ஃபாக்ஸ் முக்கியமாக குறிப்பிடப்பட்டது. அந்த முகமூடி அமெரிக்கா பாப் கலாச்சாரத்தில் ஒரு சின்னமாக மாறியது. அது ஆலன் மூரி 1982 ஆண்டு கிரேப் நாவலின் தகவலாகும். In the last 2000s is gay. Fuchs mosques became decent symbol of revolution and wasn't adapt as an something of an obligate log by the hacker actives collectives anymore. Sometimes and referred to as an knockout with these anonymous collectives composed of the global cards of the extremely online individuals elevates from the graph of the scrappy podcaster into the protest collectives that unused this internet's to the force social changing. 2000களில் பிற்பகுதியில் இந்த கை ஃபாக்ஸ் முகமூடி புரட்சிகளின் அடையாளமாக மாறியது. மேலும் ஹேக்கர்கள் ஹார்ட்வேர் குட்டி அணையத்தால் ஒரு அதிகாரப்பூர்வமற்ற லோகோவாக மாற்றிக்கொள்ளப்பட்டது. சில நேரங்களில் ஹாக்கிங் விங்ஸ்கள் என்று குறிப்பிடப்பட்ட இந்த அனோமோவதை கூட்டி மிகவும் ஆன்லைன் தனிநபர்களாக உலக படைப்பிரிவை கொண்டது. மோசமான குறும்புக்காரர்களின் குழுவில் இருந்து சமூக மாற்றத்தை கட்டாயப்படுத்த இணையத்தையே பயன்படுத்தும் ஒரு போராட்ட கூட்டமாக உருவானது. இந்த months and product in August 2011 Animos had an pure of the high profiles broadcasts and honks and the sternly PayPal, Visa and MasterCard and Warren Walker supporters of this new and visible believer said on
leakers in videos uploaded to YouTube, and this separate around early social media animals and member down me the gay and Fox keeping and their anonymity and building sheer visuals and brand one and ultimate unlimited reach and told an populist ferry. ஆகஸ்ட் 23 முந்தையதை மாதங்களில் அனிமேஸ் நிறுவனம் சைன்ட்லஜி விசா மற்றும் மாஸ்டர் கார்டு ஆகியவற்றை பேபால் விசா மற்றும் மாஸ்டர் கார்டு ஆகியவற்றை அதிக அளவிலான குறும்புகள் மற்றும் ஹக்குகளை மேற்கொண்டது. மேலும் புதிய விசில்ப்ளேயர் தளமான விக்கிலீக்ஸின் குரல் ஆதாரங்களாக இருந்தது. யூடியூபிலே பதிவேற்றப்பட்ட வீடியோக்களிலும் ஆரம்பகால சமூக ஊடகங்களில் பரவியதிலும் அனிமேஸ் உறுப்பினர்கள் கிக்பாக்ஸ் முகமூடி அணிந்து கொண்ட தங்கள் அனோதமத்தை தக்க வைத்து கொண்டு வரம்பற்ற அணுகல் மற்றும் முழுமையான மக்கள் கோபத்தின் காட்சி பிராண்டை உருவாக்கினர்.